நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழு தலைவர் தமிழ்ச்செல்வன் செல்வராஜ் பேசுகிறேன். ஒரு செய்தித்தாளில் பார்த்தேன், அதாவது தினகரன் செய்தித்தாளில் பார்த்தேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாகம் தீர்க்கிறது, அதாவது வனவிலங்குகள் தாகம் தீர்க்கிறதுக்கான ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாங்க நம்ம திண்டுக்கல் வன அதிகாரிகள். உண்மையிலே அந்த செய்தித்தாளை பார்க்க எனக்கு மனசு ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இயற்கையின் மீது வந்து பற்றுள்ளவன். அதே போல் என்ன திட்டம்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிறுமலை வனச்சரகத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம். மிக அருமையான திட்டம். அதாவது வனவிலங்குகளும் பறவைகளும் வந்து தண்ணீர் தாகம் தீர்க்கிறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை வச்சுருக்குறாங்க. மிக அருமையான திட்டம். எனக்கு உண்மையாக வரவேற்கிறேன். அந்த அதிகாரிகளுக்கு வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்ட வன அதிகாரிகளுக்கு நன்றியை சொல்லுகிறேன். ஆனால் இன்னொரு விஷயத்த வந்து அந்த துறைகளுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். என்னோடய தனிப்பட்ட கருத்து. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, வனச்சரகத்தில் இருக்கக்கூடிய மரங்களை யார் வெட்டினாலும் அனுமதிக்கக்கூடாது. அதே சமயத்தில் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து தீ வைக்கிறவங்களையும் அவங்கள வந்து மன்னிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த பகுதியில் இரவு நேரங்களில் பார்த்தோம்னா தீ எரியும், எங்கேதோ ஒரு பக்கத்தில் எரியும். அப்போ வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, இயற்கை மீது இப்படி ஒரு அழிக்கிறாங்களேன்னு. அதே சமயத்தில் இந்த மாதிரி மரத்தை வெட்டுறவங்களையும் வனத்தில் வந்து தீய வைப்பவர்களையும் விடக்கூடாது. அவங்கள வந்து ஜாமீனில் வெளிவராத அளவுக்கு கடுமையான சட்டத்தை வந்து கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதாவது மரங்களை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான். எனவே காடுகள் அழிந்தால் நாடு அழியும். விழிப்போடு நாம் இருப்போம். நன்றி. நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழு தலைவர். நன்றி.